ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. இனிமேல் ரெகுலராக நாங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போன்றதை நம்புறோம். ஓகே, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூஸோட வந்திருக்கோம். மேட்ச் முடிஞ்ச கையோட வந்திருக்கோம். 1-1 டை பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 15 பால் ஸ்பேரோட முடிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மெயினான நோட் பண்ண வேண்டியது. ஓகே பிரவீன், எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம். ஹாய் விஜய், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே பிரவீன், ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம போன மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா இந்தியா வந்து கொஞ்சம் தட்டி தடுமாறி கடைசியா எப்படியோ கேஎல் அந்த 6-4 அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டாரு. பட் ஆனா இந்த மேட்ச் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா செகண்ட் இன்னிங்ஸ்ல எந்த ஒரு பாயிண்ட்ல கூட இந்தியா வந்து கேமுக்குள்ள இல்லவே இல்லை. முதல் 10 ஓவர் கையில வச்சிருந்தாங்க. அப்பவுமே நான் வந்து அட்வான்டேஜ் வந்து நியூசிலாந்து தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாலும் ஸ்டேபிளா இருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போனாங்க. டேரில் மிச்சல் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரு 137 ரன் சூப்பரா அடிச்சாரு. ஒரு 20 ஓவருக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். 15 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு. 12வது கடைசி ஓவர் வரைக்கும் வந்துட்டாரு இருந்தாரு. விஜய். எப்படி ஒரு அப்போ 12 ஓவர் வந்திருக்காரு. எப்படி ஒரு விராட் கோலி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஒரு பினிஷ கொண்டு போறோம், சேஸ கொண்டு போறோம், அந்த மாதிரி ஒரு சேஸ வந்து பண்ணிருக்க பண்ணிருக்காரு டேரில் மிச்சல். இதை பத்தி உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன பிரவீன்? நம்ம பேசினது தான் விஜய். அவர் வந்துட்டு குல்தீப் யாதவை டார்கெட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்தது தான். அதே மாதிரி குல்தீப் யாதவ் வந்து வச்சு செஞ்சாரு. வந்த ஓவர்ல இருந்தே அவரை தூக்கியே போட விடல. அவர் வந்து குல்தீப் வந்து எதுக்கு ஸ்பெஷல்னா, நல்ல ஸ்டெம் டு ஸ்டெம் லைன் போட்டு அங்கிருந்து உள்ளேயோ வெளியவோ எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் வந்து அங்கிருந்து தான் டாப்பேஜ் ஆகும். அவர் வந்து ஸ்டெம்ப் லைனே போட விடல. ஒரு 4வது ஓவர் 5வது ஓவர் குல்தீப் யாதவ் வந்து வெளியே போட ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தமா ஒயிட் லைனா போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டெம்ப் லைனே போட விடல. மிச்சல் போட்டு பொளந்து கட்டிட்டாரு. ஏன்னா பிரவீன், வந்த ஓவர்ல வந்துட்டு டைரக்ட் மிச்சல் அடிச்சு விட்டாரு. இப்ப என்ன அந்த ஸ்பின்னரை பத்தி பேசணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்னரை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். அவங்களோட ஸ்பின்னர் 23 ஓவர் போட்டாங்க. 3.9 எக்கானமி. ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ்லாம் சொல்ல முடியாது அந்த இடத்துல. அவர் வந்துட்டு பிரேஸ்வெல் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஸ்பின்னர் ஒத்துக்கலாம். இன்னொரு ஸ்பின்னர், ரெண்டு ஸ்பின்னர் சேர்ந்து கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு 3 ஓவர் போட்டாரு. 3.9 எக்கானமி. அவங்க நல்லா போட்டாங்களா இல்ல இவங்க வந்து ஸ்லோவா ஆடினாங்களான்னு தெரியல. ஆனா குல்தீப் அதை பத்தி பேசினா சூப்பரான இன்னைக்கு போட்டாரு லேட்டரா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீ சொன்ன மாதிரி ரொம்ப அடி வாங்கினாரு. அவங்க செட்டிலாக விடல. அதுதான் இந்தியா பண்ண தப்பு. அவங்க ஸ்பின்னரை நல்லா செட்டிலாக விட்டாங்க. டாட் ஆடினாங்க ரொம்ப. ஸ்ட்ரைக் கூட ரொட்டேட் பண்ணாம ரொம்ப டாட் ஆடினாங்க. ஆனா இவங்க அப்படி இல்ல. வந்த உடனே பாலே தூக்கி அடிச்சு ஒரு 4-6 அடிச்சு விட்டுறாரு டேரன் மிச்சல். அவரை செட்டிலாகவே விடல. அண்ட் ஊடலையும் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறமா வந்து கில்லும் குல்தீப் பேசினது ஸ்டெம்ப் மைக்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க பிரவீன். ஆக்சுவலா இது வந்து இன்னைக்கு இந்தியா இதுல வந்து எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னா, நிறைய ட்ரை பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, ரொம்ப இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாங்க. என்னென்ன பண்ணலாம், அந்த விக்கெட் எப்படியாவது எடுத்துடலாமே அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் குல்தீப் சொன்னாரு, ஆஃப் சைட்லயே போட்டுட்டு இருந்தாலும் அவர் வந்து ஆஃப் சைட்ல வந்து சிங்கிள் ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு லெக் சைட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் தாங்க, நான் வந்து ஒரு டாப் எட்ஜ் எடுக்க வைக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி வச்சாங்க, எடுத்தாரு. ஒரு டாப் எட்ஜ் ஆச்சு டேரல் மிச்சலுக்கு. பிரசித் கிருஷ்ணா அங்க கேட்ச் விட்டாரு. எனக்கு சுத்தமா தெரியல. உங்க டீம்ல ரோஹித் சர்மா இருக்காரு, சுப்மன் கில் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, என்கேஆர் இருக்காரு, அது போக ஜட்டு இருக்காரு. 5 பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இருக்கும்போது லாங் ஆன்ல எதுக்கு பிரசித் கிருஷ்ணா? அதே இது லாங் ஆஃப்ல யார் இருந்தாலும் அதுவும் இன்னொரு பவுலர் முகமது சிராஜ் தான் இருந்தாரு. கேட்ச் விட்டது பிரசித் கிருஷ்ணா. ரொம்ப ஈஸியான கேட்ச். ஒருவேளை எடுத்திருந்தா இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். எனக்கு அந்த தான் ஒரு டவுட், எதுக்கு அந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணா வந்தாருன்னு தெரியல. அதே ஓவர்ல ஒரு ரன் அவுட் சான்ஸும் கிடைச்சது பிரவீன். ஜடேஜா வந்து அதை மிஸ் பண்ணாரு. அது கூட நம்ம தப்பு சொல்ல முடியாது. கரெக்டா த்ரோ அடிச்சாரு. ஒரு வேளை ஸ்டெம்ப்ல பட்டுருச்சுன்னா அதை விக்கெட் விழுந்திருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த ஓவரே வில்லங்க வந்து விக்கெட் ஆயிட்டாரு. ஆனா அந்த இடத்துல எதுக்கு பிரசித் கிருஷ்ணான்றதுதான் என்னோட doubt. நீ சொன்னது கரெக்ட் தான் விஜய். போன மேட்ச் வந்து மிச்சல் அந்த கேட்சை விட போய் தான் அந்த மேட்ச் நியூசிலாந்து தோத்தாங்க. இங்க பிரசித் கிருஷ்ணா கேட்ச் விட போய் தான் இங்க நம்ம தோத்துருக்கோம். நீ ஸ்பின்னரை பத்தி சொல்லிட்டு இருந்த விஜய், நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். அவங்களோட ஸ்பின்னர் வந்து 23 ஓவர் போட்டு வெறும் 89 ரன் தான் கொடுத்தாங்க. மூணுமே வந்து 3.9 இன்எக்ஸ்பீரியன்ஸ். எக்கானமி. 3.9 எக்கனாமி. மூணுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். அதுல வந்து ஒருத்தர் வந்து லெனக்ஸ் வந்து இன்னைக்கு தான் டெபு பண்ணியிருக்காரு. பிரேஸ்வெல் பத்தி நான் சொல்றேன் விஜய். பிரேஸ்வெல் லாஸ்டா 10 ஓவர் எப்போ போட்டாருன்னா,
போன வருஷம் 2025 மார்ச், அதுவும் பாகிஸ்தானோட 10 ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் 10 ஓவர் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நீங்க அவரை 10 ஓவர் போட விடுறீங்கன்னா அப்ப உங்களோட பேட்டிங் எப்படி இருக்கு, உங்களோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேள்விக்குறியா இருக்கு. நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஓவர் அவங்களோட கம்மியா போட்டிருக்கோம். 18 ஓவர் போட்டு 126 ரன் கொடுத்துருக்காங்க. என்ன விஜய் இது, எனக்கு கிட்டத்தட்ட புரியல. 7 தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட 7 தாண்டிருச்சு. அப்படிக்கும் நம்ம வந்து சீனியர் பவுலர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், அவங்க வந்து எப்படி டேக் ஆன் பண்ணாங்க நம்ம ஸ்பின்னர்ஸ அப்படிங்கிறது தான் இருக்கு. நம்மளோட பேட்ஸ்மேன் வந்து அந்த விஷயம் டேக் தான் ஆனே பிரவீன். பண்ணல. இன்டென்ட் அதுதான் நம்ம வந்து இன்டென்ட்டே ஸ்பின்னர்ஸை இல்லையே. குத்தம் சொல்ல முடியாது. நம்ம ஸ்பின்னர்ஸை குத்தம் சொல்ல முடியாது. நல்லா போட்டாங்க. இன்டென்ட்ன்றதுதான் மேட்டர். அந்த மிடில் ஓவர்ல அந்த, அதாவது ஓடிஐ ஒன் டே இன்னிங்ஸ், ஒன் டே மேட்ச், ஒன் டே இன்டர்நேஷனல் அப்படின்னு பார்த்தாலே அந்த இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்றது, அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பார்த்து ஆடிட்டு அந்த 20 to 40 ரொம்ப சூப்பரா ஆடணும். நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும். பவுண்டரி நிறைய கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் சிங்கிள் அப்படியே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அந்த தப்பு தான் வந்து இந்தியா பண்ணாங்க. அந்த 20 to 30ல வெறும் 30 ரன், அதுல 2 விக்கெட் விட்டாங்க. அதே நியூசிலாந்து பார்த்தோன்னா 67 ரன் எடுத்துட்டாங்க. அங்க வந்து எப்படின்னா ஸ்பின்னரை வந்து அப்படியே அந்த ஒரு ஒரு பவுண்டரி ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓவருக்கு ஒரு பவுண்டரி. அந்த பவுண்டரி ஃப்ளோ இல்லைனாலுமே டாட் பால் எங்கேயுமே அவங்க விடல. ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு அப்படியே அந்த மிடில் ஓவர்ஸ்ல 5 to 6 ரன் ரேட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்க வந்து மேட்சை விட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ரெண்டு டீம் கம்பேர் பண்ணும்போது மிடில் ஓவர்ஸ்ல தான் வந்து மேட்சை வந்து இந்தியா விட்டுருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 57 ஃபார் நோ லாஸ்ல முடிச்சிருக்காங்க. 11 to 20ல 55 ஃபார் 2ல இருந்திருக்காங்க. 21 to 30 தான் ஃபுல்லா ஃபிளாப் ஆயிருச்சு. 30 ஃபார் 2 ரெண்டு முக்கியமான விக்கெட் அங்கதான் போச்சு. 30 ரன் தான் வந்திருக்கு, வெறும் 30 ரன். அதுக்கப்புறம் 31 to 40ல 57 ஃபார் 1. கடைசி 10 ஓவர்ல கேஎல் ராகுல் அக்சலேட் பண்ணதுனால அந்த 85க்கு 2 விக்கெட் போயிருக்காங்க. அதே நியூசிலாந்து எடுத்து பார்த்தோம்னா மொதல் 10 ஓவர் ரொம்ப கம்மியா ஆரம்பிச்சாங்க, 34க்கு 1. ரெண்டாவது 10 ஓவர்ல 48க்கு 1. அந்த 30 to 40 அந்த குரூஷியலான பாட்ல தான் 67 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 78க்கு 1. அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த 20 to 40 அதுதான் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிருக்கிறதுனாலதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் கரெக்ட் விஜய். நான் இன்னொன்னு சொல்றேன் விஜய் வந்துட்ட. வில் யங் வந்து லாஸ்டா எப்ப ஆடினாருங்கிற இதே எனக்கு தெரியல. லாஸ்ட் 8 இன்னிங்ஸ்ல அவரோட ஆவரேஜ் வந்து 4.5. பவுலர் கிடையாது விஜய், அவர் ஒரு பேட்ஸ்மேன். பவுலர் கூட 4.5 ஆவரேஜ் வச்சிருக்க மாட்டாரு. 4.5 ஆவரேஜ் வச்சு எப்படி இன்னைக்கு 80 சம்திங் அடிச்சிருக்காரு. நீங்க வந்து அவரெல்லாம் நல்லா ஆட விட்டுருக்கீங்க. ஒரு ஃபார்ம்லே இல்லாத ஒரு பேட்ஸ்மேனை ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க. திரும்பி நம்ம அதுதான் சொல்றோம். அவங்களோட இன்டென்ட் எப்படி இருக்கு, நம்மளோட இன்டென்ட் எப்படி இருக்குங்கிறது தான் கொஸ்டின் மார்க். வில் எங்கன்னு பேசும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25 பால் கிட்ட வந்து அவர் வந்து பவுண்டரிஸே நிறைய அடிக்கல. ஒரு 1 2 பவுண்டரி தான் அடிச்சாரு. ரொம்ப புவரா ஆடினாரு, ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு. டெரில் மிச்சல் வந்த உடனே தான் சூப்பரா விளையாட ஆரம்பிச்சாரு. அப்படியே அப்படியே கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. டெரில் மிச்சல் அவரோட ப்ரெஷர் எல்லாமே இவர் எடுத்துக்கிட்டு ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சு விட்டாரு. பட் ஆனா சூப்பரா வில்லியங் வந்து ஒரு 80 ரன் அடிச்சிட்டாரு. நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போனாங்க. முக்கியமான பார்ட்னர்ஷிப் 160 ரன் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப்னால நம்ம இந்தியா தோத்தோம். நம்ம மேஜரா நம்ம பேச போனோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா கோட்டை விட்டுட்டாங்க. இத 284லாம் பிலோ பர். அங்க வந்து 300 350 400ன்னு பேசிட்டு இருக்கும்போது 300 தொடல. அதுவே ரொம்ப கஷ்டம். அந்த டாப் 3 நம்மளுக்கு கிளிக் ஆகல, டாப் 3ல ஒரு 2 பேர் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து நம்ம சொதப்புறோம். இது ஷுட் பி டாக் பிரவீன். கண்டிப்பா இதை வந்து பேசணும். அந்த மிடில் ஓவர்ல நம்ம வந்து இப்ப வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, விராட் கோலி ரீப்ளேஸ் பண்றாங்க, ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணணும், அவங்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னு. அந்த ஹார்திக் பாண்டியா ரோலை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் யாருமே நம்ம எதிர்பார்க்கல, இன்னும் கிடைக்கல. என்கேஆர் சூஸ் பண்றாங்க. ஆனா என்கேஆர் வந்து குரூம் பண்ண நினைக்கிறாங்க, அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. அன்பார்ச்சுனேட் எதுக்கு எடுக்காங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச் அவரை கண்டிப்பா மாத்தணும். ஏன்னா 20 ரன் அடிச்சாரு, 20 ரன், அதுவும் ரன்ன பால் அடிச்சாரு நினைக்க. 20 பால் 20 ரன், ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா டாட் வச்சிட்டாரு. இன்டென்ட்டே இல்ல அவர் அடிக்கணும் அப்படின்ட்டு. அடிக்கணும் ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள கேட்ச் கொடுத்துட்டு போயிடுறாரு. 2 ஓவர் தான் போடுறாரு. என்னதுன்னு தெரியல. இதுக்கு பதிலா ஒரு ஆயுஷ் பதன் எடுத்தாவது ஒரு 3 ஓவர் கொடுத்து அவர் நல்ல ஒரு பினிஷிங் ரோல் எடுத்து பண்ணிருப்பாரு. விஜய் நானும் அதே தான் கேட்கிறேன். 2 ஓவர் போடுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர்? தேவையே இல்லையா? 2 ஓவர் போடுறதுக்கு நீங்க வேண்டாமே, ஒரு பியூர் பேட்ஸ்மேனா எடுத்துட்டு போங்களேன். ஏன் இந்த 2 ஓவர் எங்க கட் பண்ணிருக்காங்க? ஜடேஜாட்ட 2 ஓவர் கட் பண்ணிருக்காங்க. ஜடேஜா நல்லா தானே போடுவாரு, அவரால் 10 ஓவர் போட முடியும். அப்படிங்கும் போது நீங்க 5 பவுலரோட போங்க. நீங்க வந்து அஞ்சு பவுலரோட போறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுலருக்கு 2 ஓவர் தான் கொடுக்க போறீங்க அப்படின்னா எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுலர்? வேண்டவே வேண்டாமே. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போனோம்னா இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க மாட்டோம். இல்ல, அந்த இடத்துல கேஎல் ராகுல் ஏன் ரொம்ப ஸ்லோவா ஆடினார்னா, கீழே வந்து டெப்த் இல்ல. ஹர்ஷித் ராணா அவர் வந்து ஒரு பவுலர் தான்.
அவரால் ஹார்ட் ஹிட் பண்ண முடியும், அவ்வளவுதான். மித்தபடி அவர் வந்து பியூர் பேட்ஸ்மேனோ இல்ல ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரோ கிடையாது. ஒரு கேஎல் ராகுலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவரு கொஞ்சம் ஹார்டா போயிருப்பாரு அந்த மிடில் ஓவர்ஸ்ல. அப்படிங்கும்போது நீங்க வந்து 2 ஓவர் தான் கொடுக்க போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கலாமே. ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அடுத்த மேட்ச் அதை கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா போன மேட்ச் நம்ம வின் பண்ணதுனால இதை பத்தி யாருமே நம்ம வந்து யோசிக்கல, அந்த ஃபயர் பவர் மிடில் ஆர்டர்ல இல்ல அப்படின்றத. இப்ப தோக்கும் போது அதை நோட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கேஎல் ராகுலுக்கு அதுதான் செட், நம்பர் 5 தான் உங்களுக்கு செட். அதாவது ஒரு 5 பேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு ஓகே. அந்த கீழே ஒரு 7th பேட்ஸ்மேன் இல்ல ஒரு 6th பேட்ஸ்மேன், அந்த ஜடேஜா 6th வந்துடான்னு பாத்துக்கலாமே. அந்த 7th பேட்ஸ்மேன் தான் இங்க இடிக்குது, ரொம்ப இடிக்குது, என்னன்னு தெரியல. அதை கண்டிப்பா அவங்க நோட் பண்ணணும். பாண்டியா வந்தாருன்னா கண்டிப்பா அவர் எடுத்துப்பாரு, அவர் வந்து பிரச்சனையே கிடையாது. பாண்டியா இல்லாதப்ப அதை மேட்ச் பண்றதுக்கு அடுத்து பும்ரா யாரு, அடுத்து விராட் யாருன்றத குரூம் பண்றதுக்கு பதிலா அடுத்த பாண்டியாவை நம்ம குரூம் பண்ணணும். ஏன்னா பாண்டியா வந்து எல்லா மேட்சும் அவைலபிளா இருப்பானா கிடையாது, அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி கான்சர்ன் எல்லாம் இருக்குது. அதுக்காண்டி ஒருவேளை என்கேரை நீங்க குரூம் பண்ண போறீங்கன்னா குரூம் பண்ணல. ஏன்னா ஹர்ஷித் ராணா அப்படிதான் குரூம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். இவ்வளவு சின்ன கரியர்ல இவ்வளவு கிரிட்டிசைசனை யாருமே ஃபேஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அவர் ஃபேஸ் பண்ணாரு. இஸ் ப்ரூவிங் நவ், ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு கடைசி 2-3 சீரீஸா. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. போன மேட்ச் ஒரு குரூசியல் விக்கெட் மிடில் ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷித் ராணா எல்லாமே நல்லா தான் பண்றாங்க. பட் எந்த இடத்துல மிஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர் தான். நம்ம எங்க சுத்தி சுத்தி வந்தோம்னா நம்ம கரெக்டா அங்கதான் இடிக்கும், அங்கதான் மிஸ் பண்ணாங்க. அந்த இடத்த தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும் பிரவீன். அதாவது ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸஸ் அதிகமா வரும்னு ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு 2 ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 to 6 மெயின்டைன் பண்ணா போதும் என்னைய பொறுத்த வரைக்கும். அந்த 20 to 40 அதை மெயின்டைன் பண்ணி கடைசி ஒரு 10 ஓவர்ல எப்படியோ 80 வரும். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம மேட்ச் பார்த்தோம், வெறும் ஜடேஜா, என்கேஆர், ராகுல் இவங்க 3 பேரும்ல 85 ரன் கடைசி 10 ஓவர்ல அடைக்க முடியுது அப்படின்னா இன்னொரு நல்ல ஃபயர் பவர் உள்ள இன்னொரு பவர் ஹிட்டர் டீம்ல இருந்தாருன்னா அது எவ்வளவு இதா இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்ப்போம். ஸோ அடுத்த ஓவர் இது வந்து இப்ப நடக்கிற இஷ்யூ இல்ல, இது வந்து ஒரு 2-3 சீரியஸாவே நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல யார் ஆடினாலுமே அந்த 20 to 40 ரொம்ப டவுன் ஆகும். அந்த ஸ்பின்னர்ஸை வந்து அடிக்கிறதுக்கு ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு, போன மேட்ச் இருந்தாரு. இந்த மேட்ச் அவரும் அன்பார்ச்சுனேட்லி இருக்க முடியல. அவர் இருந்தாவது ஒரு 40 ரன் அங்க எங்கேயாவது தேர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் பிரவீன் நம்ம பேச நினைச்சிருந்தேன். நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியாச்சு. இதுதான், வேற ஏதோ மெயின் ரீசன்லாம் கிடையாது இவங்க தோல்விக்கு. அந்த மிடில் ஆர்டர், அந்த நம்பர் 7 யார் ஆடணும், அந்த நம்பர் 7ல ஒரு பினிஷியர் பிளஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து ஒரு 6 to 7 ஓவர் போட அளவுக்கு இருக்கணும் அந்த 6th பவுலர். ஏன்னா போன மேட்ச் நம்ம பார்த்தோம், நம்ம 6 பவுலர் கொண்டு போனோம், 6மே ஒரு பியூர் பவுலிங் போடுற ஒரு எல்லாரும் பிளேயர்ஸ். 10 10 ஓவர் அவங்க போட வந்து ஒரு வாசியா கேப்பபிள் இருக்கு. இருக்கட்டும் யாரா அப்படி இருக்கும்போது, அப்படி இருந்த மேட்ச்ல இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா குல்தீப்பும் ஒரு சைடு அடி வாங்குறாரு அப்படிங்கல, நம்மளுக்கு வந்து அந்த ஓவரை கட் பண்ண முடியல, வேற அவருக்கு மேட்ச் பண்ண முடியல. ஹார்திக் பாண்டியா இருந்தாச்சுன்னா கண்டிப்பா அவர் பண்ணியிருப்பாரு. ஓகே, இவ்வளவுதான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா ஒருவேளை இதோட ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாமா இல்ல என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா பவுலிங்லயோ இல்ல ஏதாவது மாற்றம் பண்ணணுமா, இல்லைன்னா வேற உங்களுக்கு எதுல மாற்றம் பண்ணணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. So நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பிரவீன், உன்னோட ஃபைனல் தாட்ஸ் எதுவும் இந்த மேட்ச் பத்தி? இந்த மேட்ச் பத்தி அந்த 20 to 30 ஓவர்ஸ் கண்டிப்பா இந்தியா கேப்பபிள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இல்லாதது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மைனஸ். அப்புறம் நம்மளோட ஸ்பின்னர்ஸை நல்ல இன்டென்ட்டோட ஆடினாங்க இது அவங்க. போக இது போக வேற பவுலரும் நம்மகிட்ட ஆள் இல்ல பிரவீன். அடுத்த அடுத்த மேட்ச் நம்ம ஆட வைக்கன்னா ஆயுஷ் பதேல் மட்டும் தான் இருக்காரு. அவர் வந்து லிஸ்டே நல்லா பண்ணியிருக்காரு, நான் ஸ்டாட்ஸ் பார்த்தேன். பட் ஆனா இன்டர்நேஷனல்ல பண்ணுவாரான்றது டவுட். விஜய், லாஸ்டா ஒரு ஃபைனலா அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். அடுத்த மேட்ச் வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வருவாரா? எனக்கு வந்து இந்த பேசர்ஸ் இந்த 3 பேர்ல வந்து எனக்கு எதுவும் பெருசா ஓட்ட மாதிரி எனக்கு தெரியல பிரவீன். அது மட்டும் இல்லாம எதுக்கு அவங்க ஹர்ஷ்தீப் இப்படி ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, இன்ஜுரி கன்சர்ன் எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா வேர்ல்ட் கப் இன்னும் ஒரு மந்த் கூட இல்ல, லெஸ் தேன் மந்த், ஒரு 20 நாள்ல வரப்போகுது. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வாஷிக்கு ஒரு இன்ஜுரி, டிவி வேற இன்ஜுரின்னு சொல்றாங்க. இப்படி இன்ஜுரி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அக்சர் பட்டேலை வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கலையோன்றதும் தோணுது. ஸோ அதனால ஹர்ஷ்தீப் வந்து ஆட வைக்கிறது கஷ்டம். ஏன்னா நல்லா போறாரு சிராஜ், இன்னைக்கு வந்து சூப்பரா எக்கனாமிக்கலா போட்டாரு, 4.5 எக்கனாமி எல்லாம் போட்டாரு, விக்கெட்டஸா போயிட்டாரு. ஆனா அவர் தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் பவுலர். ஹர்ஷித் ராணா நம்ம சொல்லவே வேண்டாம், இஸ் ப்ரூவிங். நல்ல பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, பவுலிங்லயும் நல்ல விக்கெட்லாம் எடுக்காரு. பிரசித் கிருஷ்ணா ரன் லீக் பண்றாரு. மேபி பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா ஹர்ஷித் கொண்டு வரலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரன்ல ரொம்ப லீக் பண்றாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்தாரு. ஆனா ரன் வந்து ரொம்ப கொடுக்காரு பிரவீன், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் இவ்வளவு ரன் கொடுக்கறதுன்னா. அதுக்காக தான் விஜய் அவன்கிட்ட கொஸ்டினே கேட்டேன். பிரசித் கிருஷ்ணாக்கு பயில கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வந்தே ஆகணும்.
ஒரு டிசைடர்ல கண்டிப்பா வேணும். அதே மாதிரி என்கேஆரை நீங்க வந்து ஒரு 3-4 ஓவர் கொடுக்கீங்கன்னா டீம்ல எடுக்கலாம். இல்ல நான் இந்த மாதிரி 2 ஓவர் 1 ஓவர் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா அவர் டீமுக்கே வேணாம். ஒரு பியூர் பேட்ஸ்மேனை எடுத்து பியூர் பேட்ஸ்மேனை விளையாட வைங்க. ஒரு டெப்த் கிடைக்கும் பேட்டிங்ல. கண்டிப்பா ஒரு 6 பேட்ஸ்மேன் 7 பேட்ஸ்மேனோட போறது நல்லதுதான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. 5 பவுலரை வந்து இந்த 6 பேட்ஸ்மேன் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி 2 ஓவர் கொடுக்கறதுக்கு அவர் டீம்லயே வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது விஜய். இதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ஓகே, ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் எப்படி போறாங்கன்றத பார்ப்போம். தேர்ட் மேட்சோட ப்ரிவியூவும் நம்ம வந்து பண்ணுவோம். அது அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் வியூவர்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், மறக்காம பார்த்துடணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்துடும். இந்த வீடியோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் பிரவீன்ட்ட நான் போன்ல டிஸ்கஸ் பண்ணேன். இது யாருக்கு அப்படின்னா நம்ம கமெண்டேட்டர் பத்ரிநாத்துக்கு தான். பத்ரி ப்ரோ, தயவு செஞ்சு உங்கள்ட்ட கேட்கிறோம், உங்களுக்கு என்ன வன்மோன்றது எங்களுக்கும் தெரியல, சுத்தமா எனக்கு தெரியல. அப்படி ஆர்சிபி மேலயோ இல்ல விராட் மேலயோ எவ்வளவு வன்மோன்றது எனக்கு தெரியல. அது நீங்க ஓப்பனா நீங்க இதனாலதான் சொன்ன பிரச்சனை இல்ல. நீங்க தமிழ் வியூவர்ஸ் தமிழ் கமெண்ட்ரியில நீங்க பாத்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவர் என்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம். நான் என்ன பேசுறேன்றதை எலாபரேட்டா பண்ணா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். நான் பிரவீன்ட்ட சொல்லி வந்துட்டு இருந்தேன். என்ன எப்படி பேசாரு, நீ எதுக்கு இதெல்லாம் பேசணும்? ஒரு லெஜண்ட போயிட்டு இவரெல்லாம் இவர் கம்பேர் பண்றாங்க. என்ன மாத்தி மாத்தி பேசுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, இல்லைன்னா கொஞ்சமா நியாயமா பேசுங்க. முதல்ல என்ன சொல்றீங்க? ஒரு ஒருத்தன் வந்து செஞ்சுரி அடிச்சா, செஞ்சுரி எல்லாம் மேட்டரே கிடையாது, செஞ்சுரி எல்லாம் அவன் பார்க்கவே கூடாது. நல்லா விளையாடுறாங்களா, அந்த எந்த எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றாங்க, முக்கியமான மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க முக்கியம்ன்றீங்க. அடுத்த ஓவரே வந்துட்டு இந்த இந்த பேட்டர் செஞ்சுரி அடிக்காங்க, அப்புறம் ஏன் அவங்களை இறக்கலன்றீங்க. நீங்க என்ன பேசுறீங்களே எனக்கு தெரியல. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சைஸ்க்கு சப்போர்ட் பண்ற, ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு லெஜெண்டை நீங்க வந்து எதிர்த்துக்கிட்டு விஜய், இருக்கீங்கன்னு அந்த நான் ஒருத்தர் நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் இல்லைன்னா என்ன நம்ம நினைக்கிறேன்? T20 வேர்ல்ட் கப்பே அடிச்சிருக்க மாட்டோம் விஜய். அந்த ஒருத்தர். டி20 டி20 வேர்ல்ட் கப்ன்றதை விட டி20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் டிராஃபி, அதுக்கப்புறம் நம்ம தோனி காலத்துல சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் அந்த 30 ரன்னும் எவ்வளவு அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அது குரூஷியலான இன்னிங்ஸ் தான். அதாவது நானும் இப்போ சொல்லல அவரால் அதை மட்டும்தான் அடிச்சாங்கன்னு சொல்லல, ஒரு டீம் கோஆர்டினேஷன் தான். இப்ப நம்ம ரோஹித் சர்மாவும் நிறைய மேட்ச் ஜெயிச்சு வந்தாரு. அந்த 2023 வேர்ல்ட் கப் நம்ம அடிச்சோம்னா கண்டிப்பா அது ரோஹித் சர்மா தான் காரணம். ஏன்னா ஃபுல் சீரீஸ் அவர் அப்படி ஆடினதுனாலதான் விராட் கோலிக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி. ஒரு டி20 வேர்ல்ட் கப்பே நம்ம எடுத்து பார்த்தோம்னா சீசன் ஃபுல்லாவே அவர் தான் நல்லா இருக்கு. கடைசி மேட்ச் மட்டும் தான் விராட் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அப்படிங்கல ஒத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து சொல்றது பிக் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பத்ரி சார். பிக் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் இவங்க வந்து லெஜண்ட்ஸா இருக்காங்க, இவங்க எல்லாம் லெஜண்ட்ஸா இருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்க மத்த வன்மத்தெல்லாம் வந்து காமிக்காதீங்க தயவு செஞ்சு, இதான் கேட்கிறோம். தமிழ் கமெண்ட்ரி பாக்குறதுக்கே கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. ஏதோ ஒன்னு ரெண்டு நல்ல கமெண்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பேசலாம் நம்ம பாக்குறதுக்கே நல்லா இருக்கும், நிறைய நிறைய இன்ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வியூஸ் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நானும் பிரவீனும் உங்களை அடுத்து தேர்ட் ஓடியோட ப்ரிவியூ ஷோல பாக்குறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ விஜய் அண்ட் பிரவீன். பாய்.